வணக்கம், இது கிரைம் டைம். நான் மகாலிங்கம் பொன்னுசாமி. விழுப்புரத்தில் காதல் விவகாரத்தில் கல்லூரி மாணவனை அவரது சக நண்பர்களே அடித்து கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. கொலையின் பின்னணி என்ன? உறவினர் மகளை காதலித்த நண்பனை கொலை செய்த வழக்கில் 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். காதல் விவகாரம் கொலையில் முடிந்தது எப்படி? விழுப்புரம் மாவட்டம் காணை அருகே உள்ள கப்பூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் ராஜன். 22 வயதான ராஜன் விழுப்புரம் அரசு கலைக்கல்லூரியில் பிகாம் 3ஆம் ஆண்டு படித்தார். ஞாயிற்றுக்கிழமை இரவில் ராஜனை அவரது நண்பர்கள் வெளியே சென்று மது குடிக்கலாம் என்று அழைத்துச் சென்றுள்ளனர். திங்கட்கிழமை காலையில் கப்பூர் கிராமத்தின் வயல்வெளி ஓரத்தில் தலையில் கல்லால் அடிக்கப்பட்ட நிலையில் ராஜன் கொலை செய்யப்பட்டு கிடந்தார். காணை போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்து விசாரணை நடத்தினர். ராஜனின் காதல் விவகாரத்தில் அவர் கொலை செய்யப்பட்டிருப்பது முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்தது. ராஜனை மது குடிக்க அழைத்துச் சென்ற அவரது நண்பர்கள் சத்யராஜ், சரவணன் ஆகியோரை பிடித்து விசாரணை நடத்தியதில் அனைத்து தகவல்களும் தெரிய வந்தன. சத்யராஜின் உறவினர் மகளை ராஜன் காதலித்திருக்கிறார். இந்த விவகாரம் தெரிந்த சத்யராஜ் காதலை கைவிடும்படி ராஜனிடம் பலமுறை தெரிவித்துள்ளார். நண்பனின் எதிர்ப்பை கண்டுகொள்ளாத ராஜன் தொடர்ந்து காதலித்து வந்துள்ளார். பிப்ரவரி 14ஆம் தேதி காதலர் தினத்தன்று தனது காதலிக்கு பரிசு கொடுக்கவும் முயற்சி செய்துள்ளார் ராஜன். இதனால் சத்யராஜும் அவரது குடும்பத்தினரும் கடும் அதிர்ச்சி அடைந்தனர். ராஜனை கொலை செய்ய முடிவு செய்து ஞாயிற்றுக்கிழமை மாலையில் தனியாக அழைத்துச் சென்றுள்ளனர். வயல்வெளி அருகே வைத்து மது குடித்துக் கொண்டிருந்த போது சத்யராஜும் சரவணனும் சேர்ந்து ராஜனின் தலையில் செங்கல்லால் அடித்துள்ளனர். பின்னர் அவரை அரிவாளால் வெட்டி கொலை செய்திருப்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சத்யராஜ், சரவணன் இருவரையும் காணை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். காதல் விவகாரத்தில் சக நண்பனையே கொலை செய்த விவகாரம் அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.